2026-27 ஆண்டின் தலைவர் ரொட்டேரியன் ரூபா தியாகராஜன் அவர்களை அறிமுகம் செய்ய ரொட்டேரியன் சாந்தி ஜனனி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இன்று பிரசிடென்ட்டாக பதவியேற்கும் ரூபா தியாகராஜனை பற்றி சில வரிகள். ரூபா தியாகராஜன் 1984 ஆண்டு மே மாதம் 3ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் பிறந்தவர். இவர் குடியாத்தம் ராஜகோபால் பாலிடெக்னிக்கில் எலக்ட்ரானிக்கல் கம்யூனிகேஷன் டிப்ளமா முடித்தவர். இவர் ஜீவ பவர் சிஸ்டம் என்ற நிறுவனத்தின் உரிமையாளர் ஆவார். இந்நிறுவனம் சோலார் பேனல், ஹோம் யூபிஎஸ், ஹோம் இண்டஸ்ட்ரியல் யூபிஎஸ், சோலார் வாட்டர் ஹீட்டர், சோலார் ஸ்ட்ரீட் லைட் ஆகியவற்றிற்கு டிஸ்ட்ரிபியூட்டராகவும் இருக்கிறது. இந்நிறுவனத்தை தன் கணவருடன் இணைந்து திறம்படம் நடத்தி வருகிறார் நம் தோழி ரூபா தியாகராஜன். இந்நிறுவனம் விஐடி முழுவதும் இண்டஸ்ட்ரியல் யூபிஎஸ் சப்ளை செய்து வருகிறது. மேலும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஏர்போர்ட்களுக்கு இண்டஸ்ட்ரியல் யூபிஎஸ் சப்ளை செய்து வருகிறது. இவர் 2012இல் ரோட்டரி கிளப்பில் தன்னை இணைத்து கொண்டார். 2017-18இல் ரோட்டரி கிளப் ஆஃப் வெள்ளூர் ஏஞ்சல்ஸ் துவங்குவதற்கு இவர் முக்கிய பங்காற்றியுள்ளார். மேலும் வெள்ளூர் ஏஞ்சல்ஸில் 2 முறை செக்ரட்டரியாகவும் ட்ரெஷரராகவும் கிளப் சர்வீஸ் டைரக்டராகவும் சங்கத்தின் அனைத்து பணிகளிலும் தன்னை ஈடுபடுத்தி சங்கத்திற்கு பெரும் வளர்ச்சிக்கு பேருதவியாக இருந்துள்ளார். அது மட்டுமல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் சேர்மனாகவும் பதவி வகித்துள்ளார். 2 முறை உமன் எம்பவர்மெண்ட் சேர்மனாக இருந்துள்ளார். உமன் எம்பவர்மெண்ட் சேர்மனாக இருந்த பொழுது எண்ட் போலியோ தினத்தை முன்னிட்டு 400 கல்லூரி மாணவர்களை வைத்து பைக் ரேலி நடத்தி மாணவர்களுக்கு இலவசமாக ஹெல்மெட் வழங்கி ரோட் சேஃப்டி அவேர்னஸ் ப்ரோக்ராமையும் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராமாக நடத்தி கொடுத்தார். 2025-26இல் டிஸ்ட்ரிக்ட் கேன்சர் அவேர்னஸ் ப்ரோக்ராமையும் உமன்ஸ் டேவை முன்னிட்டு பெண்களுக்கு கேன்சர் விழிப்புணர்வு பேரணியையும் நடத்தியுள்ளார். இவர் கடந்த 3 வருடங்களாக கண் குறைபாடுள்ள மாணவர்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம், சிஏ எக்ஸாம் போன்றவற்றை எழுதி கொடுத்து சமூக சேவை செய்து வருகிறார். 2017-18ஆம் ஆண்டு பெஸ்ட் ரோட்டேரியன் என்ற விருதினை அன்றைய கவர்னர் ஜவஹர்லால் ஜெயின் அவர்களிடம் பெற்றுள்ளார். இவருடைய கணவர் பெயர் தியாகராஜன். 2017-18ஆம் ஆண்டில் ரோட்டரி கிளப் ஆஃப் காட்பாடி சார்ட்டர் பிரசிடென்ட்டாக இருந்தவர். 100க்கும் மேற்பட்ட ப்ராஜெக்டுகளை அனைத்து அவனிகளிலும் செய்து பெஸ்ட் பிரசிடென்ட், பெஸ்ட் கிளப் என 30க்கும் மேற்பட்டுள்ள அவார்டுகளை வாங்கி ரோட்டரிக்கு பெருமை சேர்த்துள்ளார். இவர்களுக்கு 2 மகன்கள். முதன் மகன் கோகுல கிருஷ்ணா MBA செகண்ட் இயர் விஐடியில் பயில்கிறார். 2வது மகன் மித்ரு வர்ஷன் 11th ஸ்டாண்டர்ட் சன்பீம் பள்ளியில் பயின்று வருகிறார். தேங்க்யூ. நன்றி மேடம். செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல் என்ற திருக்குறளுக்கு ஏற்ப காலர் மாற்றும் நிகழ்வு. சங்கத் தலைவி ரொட்டேரியன் விஜயபாரதி அவர்கள் ரொட்டேரியன் ரூபா தியாகராஜன் அவர்களுக்கு காலர் அணிவிப்பார். ரொட்டேரியன் ரூபா தியாகராஜன் அவர்கள் உடனடி முன்னாள் தலைவர் ரொட்டேரியன் விஜயபாரதி அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது.
மற்றும் நிகழ்வு இந்த ஆண்டு செயலாளர் கவிதா அவர்கள் ரொட்டேரியன் குல்சம் ரிஸ்வான் அவர்களிடம் சங்க சாசனம் ஒப்படைத்தல். தலைவர் ஏற்புரை வழங்கும் நிகழ்வு. ஒரு முறை வந்தால் அது கனவு, இருமுறை வந்தால் அது ஆசை, பலமுறை வந்தால் அதுவே லட்சியம். இலட்சியத்துக்கேற்ப ரொட்டேரியன் ரூபா தியாகராஜன் அவர்களை ஏற்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று சிறப்பு விருந்தினராக வந்துள்ள நம்ம நல்லம்மை அம்மா அவர்களையும், ஜவரி சார் கெஸ்ட் ஆஃப் ஆனர் ஜவரி சார் அவர்களையும், டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி உமாசங்கர் அவர்களையும், எங்கள் பிரசிடெண்ட் விஜயபாரதி அக்கா அவர்களையும், கவிதா செக்ரட்டரி அவர்களையும் ஒரு முறை வருக வருக என வரவேற்று என்னுடைய ஏற்புரையை துவங்குகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த வெள்ளூர் ஏஞ்சல்ஸ் எப்படி துவங்கச்சின்ற ஒரு கதையை மட்டும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்னுடைய ஏற்புரையை ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். வனிதக்கா, ஃபர்ஸ்ட் லேடி வனிதக்கா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். சாரி, ஒரு மாதிரி பதற்றமாக இருக்குது. அதனால் இப்போ வெள்ளூர் ஏஞ்சல்ஸ் பார்த்தீங்கன்னா 2017-18 எங்கள் சார் பிரசிடெண்ட்டாக வந்து ஜவரி சார் பீரியடில் தான் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தார். அப்போ நம்ம ஜவரி சார் தான் வந்து டிஸ்ட்ரிக்ட் பிரிஞ்சுது. 2017-18 வந்து அவர் தான் கவர்னராக இருந்து டிஸ்ட்ரிக்டை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போனார். செம்ம சூப்பராக இருக்கும். ஒரு ப்ராஜெக்டும் ஒரு மீட்டிங்கும் வந்து செம்மையாக பண்ணுவார். அவருடைய மோட்டிவேஷன் ஸ்பீக்கு பாருங்கள், ப்ராஜெக்டே பண்ண மாட்டேன்னு நினைக்கிறவங்களை கூட பண்ண வைப்பார். அவ்வளோ சூப்பராக வந்து ப்ராஜெக்ட் பண்ணி அந்த 3-3-1 பிரிஞ்ச உடனே எங்கள் முதல் கவர்னர் வந்து ஜவரி சார் தான். அவருடைய மோட்டிவேஷன் ஸ்பீச் அவர் கேட்டு நாங்கள்லாம் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் எங்கள் சாரெல்லாம் பண்ணார். அவர் அப்போ வந்து பிரசிடென்சி கிளப்பில் வந்து இதுக்கு வந்திருந்தார், கவர்னர் விசிட்டுக்கு வந்திருந்தார். அப்போ வந்து எங்ககிட்ட நாங்கள் வந்து குடியாத்தில் வந்து ஒரு விமன் ரொட்டேரியன்ஸ் கிளப் ஆரம்பிக்க போகிறோம், நீயும் வந்து வெள்ளூரில் ஒன்று ஆரம்பிக்கிறியாமான்னு கேட்டாங்க. சார் ஜவஹர்லால் சாரும் அவங்க ஒய்ஃப் சுமித்ரா அம்மா கேட்டாங்க. சரிங்க சார், அப்படியே ஆச்சுங்க சார்னு சொல்லிட்டு நான் அப்புறம் இவர் ராஜராஜன் சாரும் இருந்தார். அப்போது நாங்கள்லாம் சேர்ந்து இன்னர்வில் கொஞ்சம் பேர், லேடிஸ் கிளப்பில் இருக்கவங்க கொஞ்சம் பேர் எல்லாம் சேர்ந்து மொத்தம் ஒரு 20 மெம்பர்ஸ் நான் வந்து ஃபாலோ பண்ணி ஜவரி சார் ஆஃபீஸில் இருக்க ருத்ரா மேம் கிட்ட மெயில் அட்ரஸ்லேருந்து எல்லாமே கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சார்ட்டர் பிரசிடெண்ட்டு நான் தான் ஆகிருக்கணும். ஆனால் எங்கள் சார் என்ன சொன்னாருன்னா, அப்போ தான் நான் பதவியிலேருந்து விலகி வந்திருக்கேன், நிறைய செலவு பண்ணிவிட்டு, நம்ம வந்து உடனே நீ ஆக வேண்டாம், குடும்பத்தையும் பார்க்குறதெல்லாம் இருக்குது, அதனால் நம்ம ஒரு பொறுப்பான ஆளை போட்டுடலான்னு சொல்லிட்டு நாங்கள் கெஸ்டட் ஆஃபீஸர் உமா கணேஷ் மேம் தான் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி சார்ட்டர் பிரசிடெண்ட்டாக போட்டோம். அவங்க பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கொண்டு போனாங்க எங்கள் கிளப்பை. 5 lakhs மேலே அவங்க சொந்த காசு போட்டு அவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி ரொம்ப சூப்பராக கொண்டு போனாங்க எங்கள் கிளப்பை. கெஸ்டட் ஆஃபீஸராக இருந்து அப்போ தான் ரிட்டையர் ஆகியிருந்தாங்க. அவங்கக்கிட்ட எங்கள் வெள்ளூர் ஏஞ்சல்ஸ் வந்து பொறுப்பு ஒப்படைச்சோம். அதுக்கு விதை போட்டவரே எங்கள் ஜவரி சார் தான். எங்கள் வெள்ளூர் ஏஞ்சல்ஸ் இன்றைக்கி வந்து அவர் விதை போட்டார், இது வந்து ஆலமரமாக இப்போ வளர்ந்து நிற்குது. காரணத்துக்கு வந்து எங்கள் ஜவரி சார் தான். அவருக்கு வந்து இந்த தருணத்தில் நான் வந்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்து இருக்க பாஸ்ட் பிரசிடென்ட்ஸ் ஒவ்வொருத்தரும், சுஜாதா பாபு மேடமும், நம்ம பிரேமா தாமோதர் மேம், அந்த மாதிரி அடுத்தடுத்து வர அருளரசி, அவங்க எல்லாருமே வந்து அடுத்த லெவலுக்கு அப்படியே இங்கே கொண்டு வந்தாங்க. அப்போ தான் வந்து நான் சார்ட்டர்லாம் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சந்திரபாபு சார் பீரியடில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ வந்து நாங்கள் எல்லா மீட்டிங்க்கு போக ஆரம்பித்தோம். அப்போ தான் நம்ம நல்லம்மை அம்மாவையும் நம்ம ராமநாதன் சாரையும் வந்து ஒவ்வொரு மீட்டிங்லையும் பார்ப்போம். அப்போ தான் வந்து நாங்கள் ஜவரி சார் எல்லா மீட்டிங் அப்புறம் அடுத்த 9 years வந்து நாங்கள் அம்மாவுடைய அப்பாவுடைய ஒவ்வொரு மீட்டிங்கும் வந்து ஒரு கவர்னருக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க அம்மாவும் அப்பாவும். அந்த ஒரு மீட்டிங்லேயும் அவங்கள பார்த்து நல்லம்மை அம்மா பார்த்திங்கன்னா எங்கள் பெண்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷன், இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். அவங்கள பார்த்து தான் நாங்கள்லாம் வந்து இன்னும் நல்லா ஒரு எந்துவாக சர்வீஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம்.
எல்லாருமே பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் வந்து டொனேஷன் பண்ணுவாங்க. ஆனால் அம்மாவும் அப்பாவும் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் டொனேஷன் பண்ணுவாங்க. இவ்வளோ பெரிய மனசெல்லாம் வந்து யாருக்குமே வராது. அதாவது கடவுளே வந்து மனுஷ பிறவி எடுத்து வந்து மக்களுக்கு வந்து தர்மம் பண்ணுன்றதுக்கு இவங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்காங்க. அதுவும் அம்மாவும் அப்பாவும் பார்த்தீங்கன்னா, அதாவது குயில்குப்பம்னு ஒரு கிராமம், அந்த குயில்குப்பம் ப்ராஜெக்ட் நாங்கள்லாம் போயிருந்தோம். அந்த நரிக்குறவர்கள் பார்த்தீங்கன்னா வீடே இல்லாமல் ரொம்ப ஒரு குடிசையிலையும் ஒரு ஹட்டில் தான் இருந்தாங்க. அவங்களுடைய குடும்பத்தை அந்த வட்டியே வாழ்வாதாரத்தையே மாற்றிட்டாங்க. 63 வீடு கட்டி கொடுத்தாங்க. 7.5 கோடி பட்ஜெட்டில் 63 வீடு கட்டி கொடுத்து அவங்களுக்கு தேவையான சாமானங்கள்லாம் அதில் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் நாங்கள் கூட இருந்து பார்த்தோம். அவங்க எல்லாம் எங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன். அதுக்கு மட்டும் இல்லாமல் கறவை மாடு வேறு அவங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க, அவங்களோட வாழ்வாதாரத்தை இது பண்ணணும்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, எங்கள் ஏஞ்சல்ஸ் வெள்ளூர் ஏஞ்சல்ஸ் பார்த்தீங்கன்னா அருளரசி பீரியடில் 6 லட்சம் ரூபாய் வந்து டொனேஷன் எங்கள் கிளப்புக்கு கொடுத்தாங்க. எதுக்குன்னா பெண்கள் இப்போ நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் வந்து கழிவறைகள்லாம் சுத்தமாக சரியில்லை. பெண்கள்லாம் நிறைய வந்து யூரின்லாம் சரியாக போகாமல் அடக்கி வச்சு நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. அதனால் பெண்கள் கழிவறையாக பார்த்து நீங்கள் அதை செலக்ட் பண்ணி நீங்கள் கட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு 6 லட்ச ரூபாய் வேறு டொனேஷன் பண்ணாங்க. அதே மாதிரி அருளரசி அவங்களும் வந்து தேன்பள்ளி, பொன்னை, ஆம்பூர் 3 ஸ்கூல்லையும் வந்து கழிவறை கட்டி கொடுத்து அம்மாவே வந்து அதுக்கு திறந்து வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் பூலாங்குறிச்சி கிராமத்தில் எங்கள் சார் வந்து அவங்க சோலார் ஸ்ட்ரீட் லைட் வந்து போடுறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. இவர் தான் போய் 110 சோலார் ஸ்ட்ரீட் லைட் போட்டு கொடுத்தாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபம், ஹாஸ்பிட்டல், அது இல்லாமல் ஸ்கூல்ஸ் எல்லாமே அவங்க ஜனங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாகவே பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே இருக்க ஜனங்க எல்லாமே வந்து அம்மாவே அப்பாவும் கடவுளாக தான் கும்பிடுறாங்க. இவங்க வந்து இவங்க வாழ்கிற காலத்தில் நம்மளாம் வாழறோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மனித கடவுள் இவங்கெல்லாம் அவ்வளோ பெரிய நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இங்கே பண்ணியிருக்காங்க. நான் சொன்னது வந்து ஒரே ஒரு பிட்டு பார்த்து தான் சொல்லியிருக்காங்க. அவங்க பயோடேட்டா வரும் பாருங்கள், அவ்வளோ பண்ணியிருக்காங்க. இவங்களெல்லாம் வழிகாட்டியை வச்சு தான் நாங்கள் வந்து இப்போ லேடிஸ் கிளப் நாங்கள்லாம் இப்போ வந்து திகழ்கிறோம். இந்த இதுக்கு இன்ஸ்டலேஷனுக்கு அம்மா வந்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே மாதிரி நம்ம வனிதக்கா டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் லேடியாக இருந்துட்டு ஃபுல்லாக விமன்ஸ் டே செலிப்ரேஷன் அந்த மாதிரி ட்ரிப்பெல்லாம் எங்களை கூட்டின்னு போய் நிறைய ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு இவங்க முன்னாடி வந்து நான் காலரை மாற்றி இந்த இயர் பதவி ஏற்றுக்கிறது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ என்னுடைய இன்ஸ்டலேஷன் பார்த்தீங்கன்னா மைக்ரோ டு மேக்ரோ எங்கள் சார் தான் வந்து A to Z பார்த்து பண்ணார். என்னுடைய மனைவியை நான் பிரசிடென்ட் ஆடி அழகு பார்க்குறேன்னு சொன்னேன். எங்கள் கணவரை நீங்கள் ஹானர் பண்ணோன்னு நான் விரும்புகிறேன். தயவுசெய்து அவர் மேடைக்கு வரவும். ஒரு விஷயமும் பார்த்து A to Z பேனர் பண்ணதுலேருந்து ஒரு வாரமா அவர் எந்த வேலையுமே செய்யாம எனக்காக A to Z பண்ணியிருக்காரு. இவர் மாதிரி கணவர் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். என் கணவரை கொஞ்சம் மேடைக்கு வந்து அம்மா கையெல்லாம் சார் கையெல்லாம் ஹானர் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி நம்ம டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியாக வந்திருக்க உமாசங்கர் சார் பார்த்தீங்கன்னா நிறைய எங்கள் சாருக்கு பீரியடில் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் எங்கள் சாருக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. எங்களுடைய குடும்ப நண்பர் மாதிரி அவர் எவ்வளோ. அதுவும் இல்லாமல் எங்கள் ட்ரஸ்ட்டு ஒன்று ஆரம்பித்தோம் நாங்கள் வெள்ளூர் ஏஞ்சல்ஸில். அந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து 10,000 முதல்ல கொடுத்து நீங்கள் ஆரம்பிங்கம்மா, நான் கூட இருந்து உங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுறேன்ட்டு 10,000 கேஷும் எங்களுக்கு கொடுத்துருக்காரு. இந்த தருணத்தில் அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நல்லம்மை அம்மா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாலும் இம்பாக்ட் ஃபுல்லாக பண்ணணும்னு சொல்லுவாங்க ஒரு மீட்டிங்லையும். அதே மாதிரி அவங்க மீட்டிங் நிறைய நான் வந்து பெட்ஸ்லாம் வரும்போது அவங்க தான் வந்து லேடிஸ்க்கு தனி செஷனே எடுப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க எது இருந்தாலும் இம்பாக்ட் ஃபுல்லாக பண்ணணும், ஏதோ நம்மளும் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஒரு வீட்டில் இருக்க வேலைக்கார பொம்பளை கிட்ட கூட ரொம்ப அன்பாக பேசணும் அப்படின்ட்டு நிறைய சொல்லியிருக்காங்க. உடம்பு நீங்கள் பெண்கள் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக இருந்தது எங்கள் நல்லம்மை அம்மா தான். அவங்க முன்னாடி இப்போ நான் பதவி ஏற்றுக்கிறது இவங்கெல்லாம் எனக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணது ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நான் என்னுடைய ஏற்புரையை நான் துவங்குறேன். அதே மாதிரி இந்த தருணத்தில் பார்த்தீங்கன்னா காட்பாடி கிளப்புக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எங்களை பேச வச்சு அழகு பார்த்ததே காட்பாடி கிளப் தான். நீங்கள் ராஜமாதா மணியம்மா வந்திருக்காங்க. அவங்கள வந்து இந்த தருணத்தில் ஏன்னா எங்களுக்கு எல்லாருக்கும் அவங்க தான் வந்து காட்பாடி கிளப்பில் தான் எங்களை பேச வச்சதே. ஒரு ப்ரோக்ராமாக நீங்களே எடுத்து செய்யுங்கன்னு பேச வச்சாங்க. அதே மாதிரி ஜேபி சார், வெங்கடேஷன் சார், எல்எம் சார் இவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கிறேன். நாங்கள் இங்கே நிற்கிறதுக்கு மெயின் காரணமும் இவங்க நம்ம மணிமேகலை அம்மா தான். எனக்கு பேர் கூட இரும்பு பெண்மணின்னு வச்சுருக்காங்க. ரோட்டரி சங்க தலைவர்கள் ஏற்புரை. அன்புக்கும் மரியாதையும் கொண்ட தலைமை விருந்தினர்கள் நல்லம்மை அம்மா அவர்களுக்கும் சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கும் ஜவரி சார், முதல் பெண்மணி வனிதா சுரேஷ் அவர்களுக்கும் இனிய என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று வெள்ளூர் ஏஞ்சல்ஸ் ரோட்டரி சங்கம் சார்பாக இந்த சிறப்பான நிகழ்வில் உங்களை அன்புடன் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். பொறாமை, பேராசை, பொங்கும் கோபம், புண்படுத்தும் சொல் ஆகிய இந்த 4ம் அறவழிக்கு பொருந்தாதவைகளாகும். இதையே தான் நம் ரோட்டரியின் 4 வழி சோதனையும் கூறுகிறது.
இந்த இரண்டின் வழி நின்று நம் சங்கத்தினை வழி நடத்துவேன் என்று உறுதிமொழியோடு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். சேவையே சிறந்த சாதனை என்ற உயர் நோக்கத்துடன் மனிதநேய பண்புகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் எங்கள் சங்கம் கல்வி, மருத்துவம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் சமூக முன்னேற்றம் போன்ற பல துறைகளில் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருகிறது. இந்த நிகழ்வை சிறப்பிக்க வந்திருக்கும் அனைத்து விருந்தினர்களுக்கும் எங்கள் சங்கம் உருவாக காரணமாக இருந்த காட்பாடி ரோட்டரி சங்கத்திற்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் வருகைக்கு எங்கள் ஊக்கமும் உற்சாகமும் அளிக்கிறது. ரோட்டரியின் உயர்ந்த கொள்கைகளை முன்னெடுத்து சமூக நலனுக்காக இன்னும் பல நல்ல செயல்களை ஒன்றிணைந்து செய்ய வேண்டும் என்பதே எங்கள் உறுதி. இந்த இனிய நிகழ்வில் அனைவருக்கும் பயனுள்ளதாய் நினைவில் நிற்கத்தக்கதாய் அமைய வாழ்த்துகிறேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் கிளப்பில் வந்து இண்டிகோ லேண்ட்ஸின்னு இருக்காங்க. அவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கிளப்புக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுக்கு அந்த தருணத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நன்றிங்க. தேங்க்யூ. அவங்க இந்த கிளப்பில் சேர்ந்தது எங்களுடைய அதிர்ஷ்டமாக நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ கவர்னர்ஸ்க்கெலாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி இண்டிகோ லேண்ட்ஸி. தேங்க்யூ மேம். வேலூர் மாநகரில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்து தரும் நிறுவனம் வணக்கம் வேலூர். வணக்கம் வேலூரில் உங்களுடைய நிகழ்ச்சியும் இடம்பெற வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள் 9677858483 9677858483.